ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல்ன்றது இருக்கும். கோஷ்டி மோதல், இரு பிரிவிரா பிரிந்து செல்றது, இவருக்கு நான் ஆதரவு தரேன், இதுக்கு நான் ஆதரவு தரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவா பிரிஞ்சு உட்கட்சி பூசல் நடக்கிறது இயல்பு. ஆனா அந்த உட்கட்சி பூசல் வரும்பொழுது அது ஒரு தலைமையா இருந்து அதை எப்படி சரி செய்யறாங்க அப்படின்றதான் அவங்களுடைய தலைமை பண்பு என்ன பண்ணுது குறிக்குது. உண்மையிலே இந்த தலைமை பண்பு சூப்பரான தலைமை பண்பை அந்த உட்கட்சி பூசலை எப்படி சூப்பரா கையாண்டாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்கும். திமுகல கூட பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் இருக்கும். ஆனா அது கட்சியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை எப்படி சூப்பரா கையாண்டாரு அப்படின்றதான் நம்மளுக்கு தேவை. ஏன் ஜெயலலிதா இருக்கும் போதே உட்கட்சி பூசல் வந்ததுங்க. அப்படி இருந்து அதிமுகவை ராணுவ கட்டுக்கோப்போடு என்ன பண்ணாங்க, அப்படியே வழி நடத்திட்டு வந்தாங்க. அந்த அம்மா கைக்குள்ள பாத்தீங்கன்னா அதிமுக அப்படியே அடங்கி இருந்தது. எல்லாருமே அடங்கி இருந்தாங்க. கண் அசைவு காட்டினா போதும் அந்த வேலையை கனகச்சிதமா செஞ்சு முடிப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிசு இருக்காது. என்னதான் உட்கட்சி பூசல் உள்ளுக்குள்ள இருந்தாலும் பெருசா வெளியே வெடிக்காத அளவுக்கு தெரியாத அளவுக்கு அந்த அம்மா பாத்தீங்கன்னா சூப்பரா என்ன பண்ணாங்க, அதிமுக வழி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ இதே அதிமுகல நிறைய உட்கட்சி பூசல் நடக்குது. ஆனா இது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சரி செஞ்சிருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. இப்ப என்னடா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் மேல சிக்கல் இடியாப்ப சிக்கலா போயிருச்சு. அதுதான் ஒரு பெரிய தலைவலியா இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப என்னன்னா, அதிமுக 2 கோஷ்டி பூசல் எழும்பி இருக்கு. ஒண்ணு பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, பாஜக கூட்டணியை மறுசீலனை பண்ணுங்க, அதாவது பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற முடிவில் என்ன பண்ணிருக்காங்க, 2 கோஷ்டி என்ன பண்ணிருக்கு எழும்பி இருக்கு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு நம்ம யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சோம்னா, 2021 நம்ம தோத்ததுக்கு காரணமே பாஜக தான். இதை உணர்ந்துதான் 2024 நம்ம பாஜக கூட கூட்டணியில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு வந்தார். ஆனா இப்ப திரும்பவும் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, பாஜக கூட சேர்ந்து எப்படி 2009 சட்டமன்ற தேர்தல் நம்ம தோத்து மண்ண கவுனமோ அதே மாதிரி இப்ப 2026 தோக்க போறது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிக்கிறாங்க. ஆனா இந்த தரப்பு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எப்படி சொல்றது, தலையாட்டி வச்சாங்க. அது நல்லதோ கெட்டதோ, இது கட்சிக்கு வளர்ச்சியோ இல்லையோ, இது நம்மளுக்கு அது இந்த கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போதோ இல்லையோ அப்படின்னா இல்ல, எடப்பாடி பழனிசாமி சொன்னா அது கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தலையாட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இதே தரப்பு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட்டா எழும்பி இருக்கு. ஏன்னா இப்ப ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுகன்ற கட்சி எப்படி தலைமை பண்பு சிறப்பா இருந்து அதை ராணுவ கட்டுக்கோப்போடு என்ன பண்ணாங்க, காப்பாத்திட்டு வந்தாங்க. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியில முதல்வர் ஆகிறாரு. 4 வருஷம் என்ன பண்றாரு, ஆட்சியை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிக்கிறாரு. ஒரு பக்கம் அதிமுக சில சலசலப்புகள் இருந்தது, அதையும் அவர் என்ன பண்ணாரு, சூப்பரா கையாண்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணிச்சுன்னா, அமைச்சர்கள் வீட்டுல ரைடு கீடுன்னு சொல்லி அதையும் என்ன பண்ணாரு, சூப்பரா மத்திய அரசோட இணக்கமா போயிட்டு அதையும் என்ன பண்ணாரு, இது சால்வ் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்போ அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது உணர்ந்துடுற எடப்பாடி பழனிசாமி இப்போ மாநிலங்களவை எம்பி தேர்தல் வந்ததுல அதுல 2 சீட்டு பாத்தீங்கன்னா இன்பதுரைக்கும் தனபாலுக்கும் கொடுத்தது ஒரு முக்கியமான காரணம், இந்த கோஷ்டி பூசல் ஏற்படுறது முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட பிரதானமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சதுதாங்க பெரிய விஷயமா போயிருச்சு. அந்த ஒரு தப்பதான் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த குரூப் என்ன வார்னிங் கொடுக்குதுன்னா, 2026 நீங்க தோத்துட்டீங்கன்னா தயவு செய்து நீங்களா பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிருங்க. நாங்களா பண்ணனா அது தேவையில்லாம வேற மாதிரி ஆயிரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எலெக்ஷன்ல 2021 எடப்பாடி பழனிசாமி தோக்க போறாருன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் தான் அவர் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாரு. தோல்வி அடைஞ்சிட்ட பிறகு அவருக்கு முதல்வர் பதவி இல்ல. ஆட்சியை இழந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ கட்சியை எப்படி நம்மளுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சுதான் இனி ஒற்றை தலைமை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஓபிஎஸ் எப்படி அதிமுக விரட்டி அடிக்கணுமோ விரட்டி அடிச்சு அதிமுகவை இபிஎஸ் என்ன பண்ணாரு, கைப்பற்றி வச்சிட்டார். பொதுக்குழுல என்னென்ன நடந்தது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி யாரு பின்புலமா இருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா இருந்தாலும் இந்த அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார். கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு தலைமை பண்பு சரியா செஞ்சாரானா இல்லவே இல்லை. அவர் எப்போ பொதுச் செயலாளா வந்தாரோ அணிலிருந்து அவருக்கு வந்து என்ன பண்ணா தோல்விதான். 2019 நாடாளுமன்ற தோல்வி, 2021 சட்டமன்ற தோல்வி, அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் தோல்வி, தொடர்ந்து ஊராட்சி மன்றம் நகராட்சி மன்ற தேர்தல் எல்லாத்திலும் தோல்வி, தொடர்ந்து 11 தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ 2026 அவருக்கு வந்து வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு எட்ஜில தான் வந்து நிக்கிறாரு. இத எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையா இருந்த எல்லா முன்னாள் அமைச்சர்களும், இரண்டாவது கட்ட தலைவர்களும், சீனியர்களும் இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட்டா நின்று இருக்காங்க. இந்த மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்குனாங்கல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறாங்க ஜெயக்குமார் அண்ணா, வளர்மதி அக்கா, அதே போல கோகுல இந்திரா போன்றவர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுப்புல தான் இருக்கிறாங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க தேர்தலில் நின்று தோத்துட்டோம், எங்களை நீங்க ஹானர் பண்ணோம்னா இந்த ராஜ்யசபா எம்பி சீட் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனா தனபால் அப்படின்றவர் வந்து கட்சியில எங்கேயோ இருக்கிறவரு, அவருக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டு சீட்டு கொடுக்குறீங்க. எத்தனையோ சீனியர்கள் இருக்காங்க, உங்களையே நம்பி உக்காந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கலையன்ற ஒரு அதிருப்தி டீம் இருக்குது. ஆனா இப்போ அது அவங்களுக்கு பெருசா தெரியல. பாஜக கூட நீங்க கூட்டணி வச்சீங்கல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி நீங்க சந்திக்க போறீங்க? பாஜக கூட கூட்டணி வச்சீங்கன்னு எப்படி நீங்க வந்து சந்திக்க போறீங்க, மக்களை சந்திக்க போறீங்க? ஆல்ரெடி பாஜக மேல மக்கள் ஏகப்பட்ட அதிருப்தியில இருக்கிறாங்க. ஒண்ணு, நம்மளுக்கு நிதி கொடுக்கல, கல்வி நிதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிரட்டி கொடுக்குறாங்க. இந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாங்க தான் கல்வி நிதி அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமா வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா, அது மாத்திரமா ஆர்டிகல் 370 நீக்கிறது. இன்னும் இஸ்லாமியர்கள் மேல எந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சியை காட்டணுமோ அந்த அளவுக்கு பாஜக காட்டினது. அது வந்து வட மாநிலங்கள்ல பிரதிபலிக்குதோ இல்லையோ, தென் மாநிலங்கள்ல அதிகமா பிரதிபலிக்குது. இது தவிர்த்து தொகுதி மறுவரை எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்கு எதுனா ஒரு இழக்குனா முன்னாடி வந்து குரல் கொடுக்கிறது அது வந்து எடப்பாடி பழனிசாமி ஆகிய அதிமுக நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வக்ஃபு திருத்த சட்ட மசோதாக்கு எங்க போனாரு? ஆர்டிகல் 370 நீக்கினாங்க, அப்ப எங்க போனாங்க? அது மாத்திரம் இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை கொண்டு வந்தாங்க, அப்பெல்லாம் எங்க போய் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லைங்க. ஐயா, இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து வெள்ள நிவாரண நிதி தரல, கல்வி நிதி தரல, இன்னும் வந்து நம்மளுக்கு நிதி பகிர்மான ஜிஎஸ்டி பகிர்மான நிதி தரல. இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்கிறாரு நம்மளுக்கு தெரியல. தேடுனா யாருன்னா எங்கன்னா இருந்தாருன்னா அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க அவருக்கு. வந்து ஐயா, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து பாராபட்சனை காட்டுது, நிதி தர மாட்டேங்குது அப்படின்னு யாருன்னா அவருக்கு சொல்லி கொண்டு வந்து என்ன பண்ண சொல்லுங்க, பாஜக கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது. சோ இந்த மாதிரி பொய்களை மேல பொய்களை சொல்லி மக்களை எப்படியாச்சும் ஏமாத்திரலாம், முட்டாளா ஆக்கிரலாம் அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் இந்த குரூப் வந்து என்ன பண்ணிருக்கு, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடந்ததுல அப்பையும் சென்னையில இருக்கிற ஒரு முக்கியமான மூத்த அமைச்சர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிருக்காரு. இங்க பாருங்க, 2019 போயிருச்சு, 2021 போயிருச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து தேர்தல் வந்தது, எல்லா தேர்தலையும் அதிமுக வந்து என்ன பண்ணிருக்குன்னா தோத்துதான் இருக்கு, ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிச்சது கூட இல்ல. ஆனா இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக ஜெயிக்கல அப்படின்னா தயவு செய்து நீங்களாவே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கன்னா போயிருங்க, விவசாயத்தை பார்த்துட்டு போயிருங்க. விவசாய மகன் பெருமை பாராட்டுறீங்களா, விவசாயத்தை போய் பாருங்க, கட்சிக்குள்ள வந்துடாதீங்க. ஆனா இல்லாட்டி நாங்களா அதுக்கு எதனா ஒண்ணு பண்ணோம்னா அது வேற மாதிரி இருக்கும். ஓபிஎஸ் எந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணீங்களோ அதை காட்டில கூட இருக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் இந்த சீனியர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, ஒரு தரப்பு பாஜக வேணும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு தரப்பு பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் எங்களுக்கு வந்து பாஜக உடைய கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜெயக்குமார், வளர்மதி, கோகுலேந்திரா போன்றவங்களாம் எங்களுக்கு பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜக கூட்டணி கூட அதிமுக இருந்தா எந்த அளவுக்கு தேர்தல்ல மண்ணை கவ்வாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வேண்டவே வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி அண்ணாவே இது வரைக்கும் நாங்க நம்பி இருந்தோம், ஆனா இன்னும் எங்களை வந்து அதல பாதாளத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு இவரு முன்வந்தார். ஏன்னா ஒரு ஆண்ட கட்சி எல்லாவற்றிலும் தோத்துட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படிங்க ஒரு எனர்ஜி வரும்? ஒரு எம்எல்ஏவா இருந்தவங்க அடுத்த எம்எல்ஏவா ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. எதனா ஒரு நகர்மன்றத்திலே உள்ளாட்சி அமைப்புகள் எதனா ஒரு தேர்தலில் வந்து வெற்றி அடைஞ்சு அவங்க இது பண்ணிருக்காங்கன்னா இல்லவே இல்லை, எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா
தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு தோல்விகளையே சந்திச்சு வந்திருக்கிற அதிமுக 2026ல வெற்றியை காணுமா காணாதா அப்படின்றதா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா 2026ல எப்படியாச்சுன்னா வெற்றி பெற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இது அதிமுக நல்லதுக்கானா? இல்ல எனக்கு நல்லது. நான் ஜெயிச்சாதான் நான் என்ன பண்ண முடியும், கட்சியில இருக்க முடியும். நான் தோத்துட்டா என்னையே ஆட்டோமேட்டிக்கா பார்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நான் 2026 சட்டமன்ற தேர்தலை என்ன பண்ணணும், சந்திச்சு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல தான் இருக்கிறாரு. இப்போ உட்கட்சி பூசல் பாத்தீங்கன்னா அதிமுக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே. எடப்பாடி வெளியில இருந்து யாருமே வரல. எடப்பாடி பழனிசாமி கூடவே இருந்தவங்க, எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்க, இன்னைக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால எடப்பாடி பழனிசாமி சொல்படி கேட்டவங்களே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிக்கிறாங்க அப்படின்றதா நிதர்சனமா உண்மையா இருக்கு. இந்த வெடிப்பு இன்னும் கூடிய விரைவில் பொது வெளியில வெடிக்க போகுது அப்படின்றதுதான் அதிமுகவோட சுட சுட ஒரு விஷயமா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சோ பாஜக கூட கூட்டணி வச்சதுனால எடப்பாடி பழனிசாமி சொல்ல கேட்டிருந்த இன்னைக்கு பல சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே என்ன பண்ணிருக்காங்க, குரலை எழுப்பியிருக்காங்க. ஒரு தரப்பினர் பாஜக வேணும்ன்றாங்க, ஒரு தரப்பினர் பாஜக வேண்டாம் அப்படின்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.